வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்றைக்கி நைட் லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அண்ட் வியானா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ வியானா வந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு துணையாக வந்து நம்ம எஃப்ஜேபி உட்காந்துருந்தார். சபரி கூட வந்து கலாய்ச்சிட்டு போனார். என்னடா நீ எதுக்குடா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு. இங்கே பாரு இப்படி தான் நம்மளை கலாய்ப்பானுங்க அப்படின்னு சொன்னார் எஃப்ஜே வியானாவை பார்த்து. உடனே வியானா வந்து பரவாயில்ல ஓகே இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வியானா கேட்குறாங்க எஃப்ஜேட்ட வந்து, இன்றைக்கி நான் வந்து ஏதாவது வியர்டாக தெரிஞ்சேனா உனக்கு, ஏதாவது வேறு மாதிரி தெரிஞ்சேனா உனக்கு அப்படின்னு வந்து கேட்டாங்க அந்த டாஸ்க் படிக்கும்போது. இல்லையே நல்லா தானே படித்த, உன் ஆக்சன்ட் தான் வடநாட்டு ஆக்சன்ட் இருக்குது, இப்போ மித்தபடி நல்லா தான் படிச்சுட்ட அப்படின்னு வந்து அதனால தான் உன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு வந்து எஃப்ஜே சொன்னார். என்கிட்ட எதுக்கு கொடுத்த, நான் உன்ட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து நம்ம வியானா கேட்பாங்க. இல்லை நான் உன்னை நோட் பண்ணேன் ஒரு தடவை, சபரி படிக்கும்போது நீ கேட்டேன் நான் படிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன், அதை நான் நோட் பண்ணேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லுவார். பரவாயில்லையே அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கியே அப்படின்னு வந்து வியானா வந்து கேட்பாங்க. ஆமாம் நான் நோட் பண்ணேன் அதனால தான் கொடுத்தேன், பட் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கேன், நல்லா தான் படித்தேன் அப்படின்னு. வியானா சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கூலில் வந்து அப்படியே சொல்லியே என்னை வந்து நல்லா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியே மைண்ட் பிளாக் பண்ணி விட்டாங்க. அதனால தான் எனக்கு பயந்துகிட்டே இருந்தேன். பட் பிக் பாஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நீ ஒன்றும் வாய்ப்பு கொடுத்துருக்க, சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து வியானா வந்து சொன்னாங்க. ஸோ எனிவே 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக பாண்டாங்கி இது க்ரியேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணான்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாலாம் போயிட்டு இப்போ அவங்க கேமராவில் அவங்க அம்மாட்ட சொல்லும்போது கூட வியானா சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எந்த வாய்ப்பு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எஃப்ஜே வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம விக்கல் சிக்ரம் அண்ட் சுபிக்ஷா அவங்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லியிருப்பாங்க, எஃப்ஜே கூட ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எந்த பாண்டிங் கிரியேட் ஆனாலும் நல்ல பாண்டிங்கை கிரியேட் ஆனால் சரி, கண்டென்ட்டுக்காக இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவானா சரி தான் நினைக்கிறேன். ஸோ எனிவே பார்ப்போம், வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.